என்ன? என் பேர் அபிராமி புருஷோத்தமன். ஓகே. எவ்வளோ காலம் நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு படிப்பிக்கிறீங்க இருந்தீங்க? தமிழ் படிச்சிங்க தான் இருந்தீங்க? தமிழ் 3 வயசுல இருந்து இயர் 12 HSC சேர்ந்தேன் நான். ஸோ 13 வருஷம் இங்கே படித்தேன் தமிழ் ஸ்கூலில். இங்கே பிறந்த நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பிறந்தீங்களா? ஓப்பன் ஹாஸ்பிட்டலில். இருக்கு. அப்புறம் நல்லா தமிழ் பழகிட்டுங்க. தமிழ் பழகிறதுலாம் படிச்சிங்க தமிழ்? சமய பாடசாலையில் 1998 இருந்து ஒரு 6 வயசுல இருந்து படித்தேன் நான். அப்புறம் ஒரு 11க்கு வரைக்கும் ஸ்கூல் டியூஷன் அதெல்லாம் இருந்ததால் விட்டுட்டேன். அப்போ நான் படிக்க 7ஆம் வகுப்பில் படித்தேன் நான். அதான் கடைசி வருஷம். அது பிறகு வகுப்பு இருக்கையில் ஸோ அதோட விட்டுட்டேன். நான் இப்போ போன வருஷம் தொடக்கத்துல இருந்து இங்கே சமய கிளாஸில் படிப்பிக்கிறேன். 6ஆம் வகுப்பு போன வருஷம், இந்த வருஷம் 7ஆம் வகுப்பு. ஸோ அதே வகுப்பு அப்படியே கண்டினியூ பண்ணி. அப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறது சைவ பாடசாலை படிக்கக்குள்ள என்ன இல்லாமல் அதில் படிச்சிங்க? புத்தகங்கள் இருக்குது தானே, லைக் சிலபஸ். விவகார சோதனைக்கு படிக்கிற அந்த சிலபஸ் தான் படித்தது கூட. லைக் தேவாரங்கள், பன்னிச, அப்புறம் கோயிலில் காம்படிஷன்ஸ், குருக்கள் நாயன்மார் அவர்கள் வரலாற்று அதை பற்றி படிச்சுனாங்க. ஸோ அதான் இப்போ புத்தகங்கள்ல இருக்குது. ஸோ அதை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது இலவாக இருக்குது. அந்த அங்கே படித்த படிப்பால் உங்களுக்கு இது வாழ்க்கையில் ஏதாவது அனுபவம் இருக்குதா? என்ன செய்யணும் நல்ல பிள்ளையாக வாரத்துக்கு இந்த பாடசாலை உதவி செய்யுதா? என்னென்னா சமய கிளாஸில் படித்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவும் நான் நினைக்கிறேன். என்ன சின்ன விஷயங்கள் லைக் அன்பே சிவம், சில தத்துவங்கள், நாயன்மார்களின் கதை, அதெல்லாம் அதில் இருந்தெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எப்படி மற்றவருக்கு உதவ வேண்டும், இந்த விதமான விழுமியங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அது மாதிரியான சாமங்களையும் நிறைய படிச்சுனா நீங்கள் இருந்து. ஸோ வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் உதவுது. எந்த நாயன்மார் உங்களுக்கு பிடிச்ச நாயன்மார்? எனக்கு மிக பிடிச்ச நாயன்மார் காரைக்காலமையார். அவரின் கதை நான் சின்னல அம்மா சொல்லி 3 வயசுல அப்படியே படிச்சேன். அப்புறம் பாடசாலையில் எங்களோட புத்தகங்களில் சிலபஸ் படி நாங்கள் படிக்க வேண்டியிருந்தது. ஒரு நாடகம் செய்தனாங்க காரைக்காலமையார் படி, நாங்களே எழுதி செய்தனாங்க 6ஆம் வகுப்பில் படிக்க. ஸோ அதனால எனக்கு அவ ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? காரணம் என்ன ஸ்பெஷல்? அவள் தான் மூத்த திருப்பதிகத்தை எழுதினவ. அதனால் அவ எழுதின பதிகத்தை வச்சு தான் பல நாயன்மார் பதிகம் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவர் எழுதிய பாட்டுகள் பெருசாக அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆயினும் அவரின் கதை, அந்த மாம்பழம் பெற்ற கதை, சிவபெருமானை நோக்கி ஸ்கெலட்டனா அப்படி தமிழ் சொல்ல தெரியல, ஆனால் கையில் எலும்பு கூடாக கைலா மலையில் ஏறி போனதெல்லாம். ஏன் அவள் எலும்பு கூட மாறினவ? ஏன்னா அவருக்கு அவரின் வாழ்க்கையை பிடிக்காமல், அந்த மனித வாழ்க்கையை பிடிக்காமல் கடவுளை சேர்வதற்கு அது கூட அழகு வந்து ஒரு தடையா இருக்குமென்னு நினைத்தா. அதை விட எலும்பு கூட இருந்தா ஒரு தடையின்றி கடவுளை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு இன்னொரு பிறப்பு வந்தா இன்னும் மறக்காம இருக்கும் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு? அந்த பாட்டு எனக்கு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படிக்க தேவாரம் கூட 4 பேர், சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசர், சுந்தர, அவரின் தேவாரம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேவாரத்தை பாடுங்க அப்போ. பாடுங்க நல்ல பிள்ளை. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கல தொழிதழுவேன் கடல் தனில்லாமதோடு கலந்த நஞ்சே மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மையாளுமார் ஈவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனதில் அருள் ஆவடு துறையரணே. ரொம்ப சந்தோஷம், நல்லா பாடுறீங்க. பாட்டு ஆர்கிட்ட சங்கீதம் கேட்ட நீங்கள்? இப்போ 10 வருஷமாக படிக்கல. சின்னல பிரைமரி ஸ்கூலில் படிக்க ஆரம்ப பாடசாலையில் கலந்தானியா விட்டு பாட்டு பழையனா. அன்பே சிவம், ஒரு அன்பு ஒரு முக்கியமான விழுமியம். இப்போ இங்கே கால இத்தனை வருஷம் இங்கே இருக்குன்றீங்க, உங்களோட அனுபவம் என்ன? இங்கே வாழ்க்கை முறையின்படி சைவ விழுமியங்கள் இங்கே இருக்கின்றதா இல்லாட்டி கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை முறை? கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இன்னும் இருக்குது. பலர் அதை இன்னும் கைப்பற்றி தான் இருக்கிறார்கள். ஆயினும் இங்கத்தைய வாழ்க்கை முறை வித்தியாசம் நிச்சயமாக. சமய பாடசாலை நாம் படிக்கும் புத்தகங்கள் எல்லாம் இலங்கை இந்தியாவை வச்சு தான் கூட எழுதி உள்ளார்கள். ஸோ இங்கே
எல்லா பண்டிகைகளையும் அதுபோல் கொண்டாட முடியாது. கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் போக முடியாது. அதுபோல சில கஷ்டங்கள். ஆனால் வீட்டில் மனதில் அது போன்ற விழுமியங்களை பின்பற்ற நிச்சயமாக முடியும் என்று நான் நம்புகிறேன். சில நேரம் எல்லா விழுமியங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எங்களுக்கு பிடித்த அல்ல எங்களுக்கு அமையக்கூடிய விழுமியங்களை நாங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க முடியும் என்று நம்புகிறேன். இப்போ மேல்நாட்டு வாழ்க்கை முறைக்கும் எங்களோட தமிழற்ற வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப வித்தியாசம் என்று நினைக்கிறீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு அது வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குதா? நான் பிரச்சனையாக நான் நினைக்கல. நிச்சயமாக வித்தியாசம். அது இந்த பெற்றோரின் வாழ்க்கை முறையும் என்னுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதில் நிறைய தலைமுறை இடைவெளி போன்ற பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நான் இங்கே வளர்ந்ததால எனக்கு 2 கலாச்சாரங்களிலிருந்தும் ஒரு 2 கலாச்சாரங்களிலிருந்தும் நன்மைகளை நான் எடுத்துக்கொண்டேன். அதனால் எனக்கு ஒரு நாளும் 2 கலாச்சாரங்களிலும் பிரச்சனை வந்தது என்று சொல்ல முடியாது. மேற்கு கலாச்சாரம் படி உங்களுக்கு சுதந்திரம் கூட, எங்களோட கலாச்சாரம் படி சுதந்திரம் கட்டுப்பட்டுள்ளது. அப்படி சொல்ல முடியாது. என் பெற்றோர் எனக்கு சுதந்திரம் நிறைய தருவார்கள். ஸோ எனக்கு அதனால் எங்கள் கலாச்சார இங்கே அவர்கள் வந்து பல 20 ஆண்டுகளாக வாழ்கிறார்கள். அதனால் எங்கள் ஆஸ்திரேலிய கலாச்சார முறையாக எனக்கு சுதந்திரம் நிச்சயமாக தருவார்கள். ஆனால் அதே வேளையில் எமது கலாச்சாரத்தை மறக்காமல் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தருவார்கள். இப்போ தமிழ் பெண்ணாக இருந்து மேற்கு கலாச்சாரத்தை பின்பற்றும் பொழுது பார்ப்பவர்கள் தவறாக விளங்குகிற நோக்கம் இருக்குமா? இருக்கலாம். ஆனால் அது உங்களை கவலைப்படுத்தல? அதனால் நான் பெருசாக கவலைப்படுவதில்லை. எப்போதும் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு எது சரியாகப்படுதோ அதை செய்தால் அதுதான் சரியாக நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் படித்து ஓரளவுக்கு உங்கள் தகப்பனால் ஒழுங்காக வழங்கப்பட்ட மகள் ஆனபடியால் உங்களுக்கு இது சரி இது பிள்ளை என்று தெரிகின்றது. சிலர்கள் சில சமயம் அந்த சூழ்நிலையில் வாழவில்லை, தகப்பனுக்கு நேரமில்லை, பிள்ளையை டெலிவிஷன் விரும்பின உலகத்தில் உள்ள அத்தனையும் அப்சர்வ் பண்ணினோம். 5 பொறிகளும் உள்வாங்குகின்றது சரியோ பிள்ளையோ, அது சரி இது பிள்ளை என்று தெரியாத நிலையில் வாழ்கின்றார்கள். அப்போ நீங்கள் உங்களோட பழகின சில தமிழ் பெண்கள், தமிழ் பிள்ளைகள், ஆண்கள் எந்த விதத்தில் தவறு நடக்கின்றார்கள் பொதுவாக? அவைகள் எல்லாம் தவறாக நடந்து கொள்கிறார்கள் சொல்ல முடியாது. அவைக்கு என்ன சரியாகப்படுதோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அவரின் சூழல், வீட்டு சூழல், நண்பர்களோடு பழகும் போது அதன் சூழல், அதிலிருந்து தான் அவர்களின் விழுமியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், நம்பிக்கைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவர் செய்வது சரியாகப்படுதோ, அது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால் அது பரவாயில்லை தான் நான் நம்புகிறேன். பியர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்களே, அது உங்களுக்கு இருந்ததா? எனக்கு அப்படி ஒரு நாளும் இருந்ததில்லை. உண்மையை சொல்ல போனால் மற்றோர் எப்போதும் சொல்வார்கள், ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நண்பர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களின் பொது நண்பர்கள் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் என்ன உள்ளுக்குள்ளே நினைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மற்றவை சொல்லினோம் என்று அதுக்கு பின்னால் போனால் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் உண்மையாக இருக்கணும், அது முக்கியம். அப்படி இருந்தால் வாழ்க்கை நன்றாக அமையும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் சொல்கிறது சொல்லி என்ன நிறமில்லாத நாக்கால் எதுவும் சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நன்றாக சரியாக நடந்தால் ரொம்ப அது அப்படி நடக்கிற கஷ்டமாக இருக்குதா? எனக்கு அப்படி ஒரு நாள் கஷ்டப்படையில. எனக்கு எமது கலாச்சாரம் சேர்ந்த நிறைய நண்பர்கள் உள்ளார்கள். அதுபோல் வேறு கலாச்சாரங்களில் சேர்ந்த நண்பர்களும் நிறைய பேர் உள்ளார்கள். நான் பல்கலைக்கழகத்திலும் ஹைஸ்கூல் படிக்கும் போதும் எனது வகுப்பில் தமிழ் கலாச்சாரம் சேர்ந்த யாரும் இருக்கவில்லை. 1-2 பேர் இருப்பார்கள் எனது பாடசாலையில். அதனால் எனக்கு வேறு கலாச்சார பேரோடு பழகியதால் எனக்கு அந்த சூழலும் பழகிக்கொண்டது. அதுபோல் நான் தமிழ் பாடசாலையிலும் பல ஆண்டுகளாக படித்து வந்ததால் அந்த சூழலிலும் என்னால் வாழ முடிந்தது. அதனால் எனக்கு அது கஷ்டம் என்று சொல்ல முடியாது. சில பேர் வேறு கலாச்சாரத்தோடு கலந்து கல்யாணம் பண்ணி கொண்டாலும் பலர் தமிழ் கலாச்சாரத்தோடு மிகவும் இணைந்து உள்ளார்கள். ஆனால் அதே நேரத்தில் வேறு பலர் அதை மறந்து விடுகிறார்கள். அதனால் நீங்கள் உங்கள் கலாச்சாரத்தையும் உங்கள்
விழுமியங்கள் உங்கள் மூதாதையர் தந்த எல்லாத்தையும் நீங்கள் வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அது முடியும். அது வேறு கலாச்சார உறுப்பினரோடு திருமணம் செய்து கொள்வதால் அது பிரச்சனை என்று நான் சொல்ல முடியாது. அது உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் அது வித்தியாசம். விழுமியங்கள் எல்லா கலாச்சாரத்தையும் பொதுவாக தான் இருக்கிறது. நான் தமிழ் பாடசாலையில் படிக்கும்போது 11ஆம் வகுப்பில் ஒரு பேச்சில் கொஞ்சம் நான் இணையத்திலும் மற்றொரு கதைத்திலும் கண்டுபிடித்தது. ஒரு பாரிஸ் நகரில் ஐ திங்க் 2004ஆம் ஆண்டு ஒரு சர்வே நடந்தது. அதில் இன்னும் 100 வருடங்களில் வாழும் மொழிகளில் தமிழ் இடம்பெறவில்லை அந்த பட்டியலில். அது ரொம்பவும் எனக்கு கவலையாக இருந்தது. அதனால் அந்த டாப்பிக்கை தான் தேர்ந்தெடுத்து அதை பற்றி உயர்தர பரீட்சைக்கு கதைத்தனான். ஆனால் நான் இங்கே பார்த்த அளவில் எல்லோரும் தமிழை கதைக்காவிட்டாலும் சிலர் ஒரு அளவுக்கு தமிழ் பாடசாலையில் நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள். எல்லோரும் அதை உயர்தர வகுப்பு வரை போவதில்லை. ஆனால் நிறைய பேர் தமிழில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அழியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அது நமக்கு தந்த தமிழை நாங்களும் திருப்பி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தால் நிச்சயமாக அழியாதுன்னு தான் நம்புகிறேன். நீங்கள் உயர்தர பாடசாலை தமிழை ஒரு பாடமாக எடுத்தீர்கள்? வருத்த நான் என்ன பாடத்துக்கு என்னென்ன பாடத்திட்டங்களில் என்னென்ன புத்தகம் படித்தீர்கள்? புத்தகங்கள் இருக்கையில் என்ன நான் எடுத்தது 2009ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு. அப்போது நான் படிக்கும்போது புத்தகம் ஒன்று இருக்கவில்லை. ஆனால் ஒரு பாடத்திட்டம் இருந்தது. அது நாம் கூடுதலாக நாங்கள் உயர்தர பாடசாலையில் வாசிப்பது, கேட்டு எழுதுறது, டிரான்ஸ்லேஷனோ முதல் பகுதி வந்து ஒரு தமிழில் பேசும் ஒரு பேச்சு ஒன்று வரும். அது டேப் பிளேயரில் ஓடிக்கொண்டிருக்கும். அதை கேட்டுட்டு நாங்கள் ஆங்கிலத்தில் பதில் எழுத வேண்டும். அதுக்கப்புறம் தமிழில் எழுத வேண்டி இருந்தது. அப்புறம் வாசிச்சு எழுதுறது, கட்டுரை, அது போன்ற விடயங்கள் இருந்தது. இப்போ சைவ சமயத்தவர்கள் கிறிஸ்தவ சமயத்தவர்களை திருமணம் செய்யும் பொழுது என்ன எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம்? பிரச்சனைகள் வரும்போது இல்லை பிள்ளைகள் வருங்காலத்தில் சில கிறிஸ்டியன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வேறு மதத்தவர்கள் இருவர் இருந்தால் அவர்கள் அதை பற்றி கதைத்து பிள்ளைகளை இரு சமயங்களிலும் தேர்ச்சி பெற படிப்பிக்க போகிறார்கள் என்றால் அது ஒரு வழி. இல்லையென்றால் ஒரு சமயத்தை தேர்ந்தெடுத்து அதை படிப்பிப்பார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எல்லா சமயங்களும் நான் நம்புவது என்னென்றால் எல்லா சமயங்களும் ஒரு அளவில் எல்லாரும் கடவுளை தான் கும்பிடுகிறோம். கடவுளை வேறு பெயர்களால் கூப்பிடுகிறோம், வேறு வழிகளால் நோக்க பார்க்கிறோம். ஆனால் கடைசியில் சமயம் அவங்களுக்கு அப்படி நல்ல வாழ்வு வாழ வேண்டும் அதைத்தான் சொல்லி தருகிறது. அதனால் என்ன சமயத்தை பின்பற்றினாலும் அது நல்லதென்றால் நான் நம்புகிறேன். பல தமிழ் நூல்கள், சைவ நூல்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு உள்ளது. அதனால் தமிழ் தெரியாதவர்களும் அதை வாசிக்க முடியும். அதை வாசித்ததால் பலருக்கு தமிழ் மீது கூட ஆர்வம் வர முடியும். என்றால் உண்மையை சொல்ல போனால் ஆங்கிலத்தில் வாசித்ததை விட எனக்கு தமிழில் வாசிக்கும் போது அந்த உணர்வு, அந்த சைவ உணர்வு, சைவ பற்றெல்லாம் கூட வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் முதலில் எதை ஆங்கிலத்தில் வாசித்தாலும் அதை பிற தமிழில் வாசிக்கும் போது அதன் உண்மை என்றால் எழுதப்பட்ட நூல்கள் பல எல்லாம் தமிழில் தான் உள்ளது. திருக்குறள் போன்றவை எல்லாம் ஆங்கிலத்திலும் இருக்குது. ஆனால் தமிழில் வாசிக்கும் போது அதன் உண்மையான விளக்கம் கூட இலகுவாக விளங்குது என்று நான் சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் இப்போ சைவ பாடசாலை ஆசிரியர் வந்திருக்கின்றீர்கள். சைவ சமயத்தை ஆங்கிலத்திலும் சேர்த்து படிப்பிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பணியாக கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த சைவ பாடசாலையில் தமிழும் மிக முக்கியமாக உள்ளது. விவாக சோதனையெல்லாம் முழுக்க தமிழில் தான் எழுத வேண்டி இருக்கிறது. அது சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கடினமாக தான் உள்ளது. நான் வகுப்பில் படிப்பிக்கும் போது பல மாணவர்கள் ஆங்கிலத்தில் தான் படிப்பிக்க கேட்பார்கள். தமிழில் அதை வாசித்தாலும் அதை திருப்பி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்வதை அவர்கள் கூட விரும்புகிறார்கள். என்றால் அப்போதுதான் அது முழு கருத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியுது என்று சொல்வார்கள். ஆனாலும் ஏதாவது முக்கியமான பாடங்களை நாம் படிப்பிக்கும் போது அதை ஆங்கிலத்தில் விளங்கப்படுத்தினாலும் வடிவாக அதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பையும் விளங்கப்படுத்தும் போது மாணவர்களுக்கு அதுவும் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இரு மொழிகளிலும் இந்த ஆஸ்திரேலியா வாழும் போது ஆங்கிலம்தான் முதல் மொழியாக நாம் எல்லோரும் பாவிக்கிறோம். அதனால் இரு மொழிகளிலும் நாம் படிப்பிப்பதால் நிச்சயமாக பிள்ளைகள் எல்லோருக்கும் கூட நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
இப்போ சைவ சமய அறிவு போட்டி வைக்கும் பொழுது அதை ஆங்கிலத்திலும் வைக்க வேணும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அது நல்ல ஆங்கிலத்தை மட்டுமில்லை. இல்லை, அது நல்ல நோக்கம் தான் நான் நம்புகிறேன். நான் அந்த போட்டிகள் செய்யும் போது பல எனது நண்பர்கள் சொல்லியுள்ளார்கள், எம்மால் அந்த போட்டியை செய்ய முடியாது என்றால் கேள்வி விளங்காது. சமையல் போட்டிக்கு கேள்வியை வாசித்து விடுவார்கள், ஆனால் எல்லோருக்கும் தமிழும் விளங்காது. அதனால் தமிழ் நமது மொழி, சைவம் நமது மதம். அதனால் தமிழ் தெரியாதவர்களுக்கும் சைவத்தை படிக்க நிச்சயமாக ஒரு வழிகாட்ட வேண்டும். அதனால் அது நிச்சயமாக நல்ல யோசனை தான் சொல்ல வேண்டும். வெளிநாட்டில் வந்த போப் எல்லாரும் திருவாசத்தை படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருவாசத்தின் பெருமையை உலக பறைசாத்தினார்கள். நாங்கள் தமிழராக இருந்து கொண்டு இப்போ தமிழ் பிள்ளைகள் இங்கு வெளிநாட்டில் வளரும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருக்கிறதுக்காக ஆங்கிலத்தை சேர்ப்பதில் பெரிய தவறில்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். ஏன்னா அங்கே தமிழ் படிப்பிக்க ஆக்கள் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிறது நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்யக்கூடாது. ஆனால் இந்த தமிழ் அறிவை ஆங்கிலத்தில் சோதிக்கலாம். ஆனால் பழைய திருப்பி ஒரே மாறிக்கொண்டு போனால் சில சமயங்கள் தடங்கள் வரும். இப்போ நான் இங்கே பார்த்தா தமிழ் சைவ பாடசாலை நீங்கள் படிக்கிற காலத்தில் இருந்த அளவு குறைந்திருக்கின்றது. என்னத்துக்காக குறைந்திருக்குன்னு நினைக்கின்றீங்க? பல காரணங்கள் உண்டு. இப்போ நிச்சயமாக நான் வரும்போது அங்கே வகுப்பில் எல்லாம் 20க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தவர்கள். ஆனால் இப்போது 5-6 பிள்ளைகள் தான் ஒவ்வொரு வகுப்பும். சில வகுப்புகளில் பிள்ளைகளே இல்லை என்றால் சில வகுப்புகள் நடைபெறுவதும் இல்லை. அதுக்கு காரணம் முந்தி பலர் நமது ஹோம்புஷ் கிட்ட இந்த ஏரியாவில் இருந்ததாலும் கால்நடை வரக்கூடியதாக இருந்தது. இப்போது பலர் பெருந்து வேறு இடங்களுக்கும் வீடு வாங்கி போயிடலாம். ஆனால் இங்கே இருக்கிற பேர்களும் வர்றாங்க எல்லாரும். அதுவும் உண்மைதான். இப்போது நிச்சயமாக தமிழ் சைவ பாடசாலையில் கூட ப்ரொமோஷன், மார்க்கெட்டிங் அது போன்ற வெவ்வேறு திட்டங்கள் தேவை என்று நான் நம்புகிறேன். என்றால் பல மாணவர்கள் இன்னும் உள்ளார்கள், அவர்களுக்கு சைவ பாடசாலை நடைபெறுவது கூட தெரியாது. ஓப்பன் டே போன்ற சில விடயங்களால் நிச்சயமாக கூட மாணவர்களை சேர்க்க முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் அதற்கும் பல பேர் வருவதில்லை. நிச்சயமாக ஏதாவது செய்து கூட மாணவர்களை சேர்க்க வேண்டும். நீங்கள் சொன்ன போல் இனி ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக கூட மாணவர்கள் அறிவிப்பதும் அதை விட கூடுதலாக பெற்றோர்களின் கடமை தான் நான் நம்புகிறேன். என்றால் சிறு வயதில் மாணவர்களுக்கு சைவத்தையும் தமிழையும் அறிமுகப்படுத்துவது பெற்றோர்கள் தான். அதனால் அவர்களுக்கு சைவ பாடசாலை பற்றி அறிவிப்பதால் தான் கூட பயன் வரும் என்று நான் நம்புகிறேன். அதுபோல கூட பெற்றோர்களுக்கு ஊக்கம் கொடுத்தால் நிச்சயமாக கூட பெற்றோர்கள் சேர்ந்தால் அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் நண்பர்களின் பிள்ளைகள், அவர்களை நாம் சேர்க்க முடியும் என்று நம்புகிறேன். நான் பெற்றோர் என்று குறிப்பிடுவது உங்கள் வயதானவர்கள் இன்னொரு 10 வருடத்தில் நீங்கள் பெற்றோர்களை வரப்போகின்றீர்கள். பெற்றோர்களை வருந்துகின்ற தங்கட பிள்ளைகளுக்கு தமிழும் சமயத்தையும் படிப்பிக்கிறது அவர்களுக்கு அறிவில்லை. இப்போ நீங்கள் ஏதோ ஆண்டவனர்களால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து நீங்கள் தமிழையும் சமயத்தையும் ஒரு அளவுக்கு இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி இருக்கணும். இப்பொழுது பள்ளிக்கூடத்துக்கு இப்படி போகாதாக்கள் இருக்கணும். அவைக்கு சமயம் பற்றி ஒரு விளக்கம் இல்லை. அவர் தமிழாக்கள், சைவர்கள். அப்போ அவர்களுக்கு அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் சைவத்தையும் தமிழையும் பழகிறது, சைவ சமயத்தையும் அறிவுறதற்கு பெற்றோர்களும் சில பேர் விரும்புவார்கள். தங்கள் பிள்ளை தங்களுக்கு விரும்புகிறது. அப்போ அவர்களுக்காக நாங்கள் இன்னொரு பாடசாலையை அமைக்கவோ இன்னொரு வகுப்பை அமைத்து செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் ஒரு இடைப்பாலமாக இருந்து இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு ஊக்குவித்து உங்களோட படித்த சில பழைய மாணவர்களும் திரும்பவும் இந்த பாடசாலைக்கு வந்து ஒரு உங்களோட பணிகளை அதை விடுத்து செய்கிறது ரொம்ப முக்கியமாக இது தேவை என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு செய்ததுக்கும் இந்த சின்ன பேட்டியாளதுக்கும் மிக மிக சந்தோஷம். அதன்படியால் தயவு செய்து இந்த பேட்டியை பார்ப்பவர்கள் உங்களுக்கு இது தேவை என்றால் தயவு செய்து இந்த சைவ பாடசாலையை தொடர்பு கொண்டு உங்கள் வருங்கால சந்ததியிலும் வருங்காலத்தில் சைவத்தையும் தமிழையும் நிலைநாட்ட உதவுவீர்கள் என்று நம்புகின்றேன். மற்றும் கடைசியாக இதை பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் தமிழையும் சைவத்தையும் நாம் தான் நிச்சயமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அது நமது கடமை. அதனால் மூதாதையர் நமக்கு தந்த கலாச்சாரம், விழுமியங்கள், மதம் போன்ற நமது பொக்கிஷங்களை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அதற்கு சைவ பாடசாலையை நோக்கி சைவ பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்புவது மிகவும் முக்கியமானது. ஆகவே இதற்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் ஊக்கமாகவும் தருவீர்கள் என்று நம்புகிறேன். ஒன்று வந்து ஹோம்புஷ்
ஆரம்ப பாடசாலை ஹோமிஷ் பப்ளிக் ஸ்கூலில் 15 வருடமாக ஓ 15வது வருடமாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஓப்பன் டே போன்ற பல விழாக்கள். அப்புறம் நாயன்மார் குருபூசை, நால்வர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர், அதை விட சேக்கிழார், ஆறுமுக நாவலர் இருவருக்கும் குருபூசை நடக்கிறது. அதில் பங்கு பெற்றவும் சைவ பாடசாலை மூலம் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பன்னிசை விழா நடக்கிறது. அதுவும் பாடசாலை 8 மணியிலிருந்து 9:30 மற்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 9:30 மணியிலிருந்து 10 மணி வரை பன்னிசை வகுப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. பன்னிசை பலவதும் மிகவும் மனதுக்கு அமைதியை தரும். ஹோமிஷ் பாடசாலையை தவிர சிட்னி முருகன் ஆலயத்திலும் பின் மண்டபத்தில் பல வருடங்களாக சைவ பாடசாலை நடந்து கொண்டு வருகிறது. குருபூசையின் பொழுது ஹோமிஷ் பாடசாலையும் மேய்சலில் இருக்கும் அந்த பாடசாலையும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எது உலகிட்டமாக இருக்கிறதோ அந்த பாடசாலைக்கு சென்று சைவத்தை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. அறிவது மட்டுமன்ற அந்த அறிவு உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. இங்கே அனுபவத்தில் நிச்சயமாக ஆனபடியினால் வரும் பிள்ளைகள் பெற்றோர்கள் அதை மனதில் கொண்டு பிள்ளைகளை அனுப்புவதால் ஒரு நாளும் அவர்களுக்கு குறைவில்லை. சந்தர்ப்பம் இருக்கின்றது. சந்தர்ப்பத்தை பாவிக்காத நீங்கள் தான் சந்தர்ப்பம் இழந்தீங்க என்றால் வருங்கால வாழ்க்கை உங்களோட பிள்ளைகளுக்குத்தான் அது பெரிய இடைஞ்சலாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக நீங்கள் கூறலாம். நிச்சயமாக எனது அம்மா எப்போதும் சொல்லுவார், ஒரு சந்தர்ப்பம் ஒருக்கா தான் வரும், அதை கைவிட்டு அப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தான் கவலைப்படுவோம் என்று. அதை போன்று எனக்கு தெரிந்த பல நண்பர்களே தமிழ் பாடசாலை சைவ பாடசாலைக்கு வராமல் இப்போது பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது எனக்கு சொல்வார்கள், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, எமது பெற்றோரை அனுப்பவில்லை என்று கவலைப்பட்டதும் உண்டு. அதனால் நிச்சயமாக இந்த வயதில் பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளை சைவ பாடசாலையில் கொண்டு வந்து சேர்ப்பது மிகவும் முக்கியம். அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்பது நமது கடமைதான். So it's really important to give students and children the opportunity to learn Saivam, which is actually very important to our culture and helps us stay connected with our cultural backgrounds as well as all our traditions. So it's really important because once we lose the opportunity, we won't be able to regain that in the future and we might regret it. So it's really important to bring your kids and help them learn Saivam and Tamil by Saiva Padasalis, Saiva schools that are situated both in Homebush and in Maze Hill at the temple. You are talking through your experience. Yes, definitely. That is very important. It's not academic. No. It is an experience. It definitely talks. is, yeah. At the same time, I'm sure that the people pick up this particular point and they will come and visit these schools at least to see what's going on. First of all, bring the children. Because it's just about 2 hours, 1 hour a week. It's only 1.5 hours and there's half an hour of assembly and then half an hour of do they have exams? The whole year you work towards the Vivahana test, which is actually a test in Sri Lanka, but the papers get sent here and we sit it once a year in November. So the book, the syllabus all heads towards and, prepares the kids for the exam. The exam is of a high standard, obviously, because it is from Sri Lanka, but students have performed very well for several years, so it's definitely something that motivates them. And once they get the results, it's something that they're very proud of. In addition to also they can sit for the exams in the Saivamandas. Yes, definitely. They can sit for the competitions at the temple and so on. That's been going on for several years and it's been really successful. It really just encourages students to, continue to learn the language, learn about their religion as well as participate in things like poetry and Tirukkural. So it's definitely a really good initiative. So if there is a real interest there, we can also have this conduct the exams in English. Yeah, I think that will definitely be beneficial for a lot of students who don't understand or who can't read and write Tamil, so that's definitely a good idea. I think that had to come from the parents. The push had to come from the parents. They had to ask for the committee or whoever run these competitions, you run it in English as well. That's a good idea because I guess it's up to the parents to lobby the committee, but it will definitely help out a lot of kids who don't have the opportunities. But you have experienced people deficient in Tamil, they have already regret they can't able to sit for the... Yeah, definitely, because even though Tamil and Saivam, it's quite intertwined and, it is something that goes hand in hand, there are a lot of students who don't know Tamil who still want to learn about their religion, so having it in English will definitely help them. What's your full name?
Abrahami Purushotthama. Abrahami Purushottama. So you are going to be a psychologist in future. Hopefully, still at uni at the moment, but Yeah. that's what I'm I'm studying sure towards. that whatever you learn from the cyber, the knowledge will help you to become a proper psychologist. Because I'm sure, because you see, in what way you think the religion play a role in psychology? It does play a role. I think even if it's not in psychology, just in daily life itself, the way we think, the way we approach a situation, the way we deal with just friends. I think Saibam's taught me that. I think a quote that stuck with me is that love is God. So just to treat everyone equally, listen to everyone's opinion, and actually, treat someone how you would want to be treated yourself. That's something that I learned from Saibam, and I also learned how all religions, are equal and we should actually respect all of them. So that's something I learned from Saibam class, and I think it's really important and a really good message. The last question, because those who believe in religion, they think religion is the best psychologist. In other words, if you have trouble, go to the temple and sit down and pray, and just your problem solved. Because, is it true or not? I personally, when I have a problem, and I definitely think that does help. Obviously, I think having faith really does help, because when you know that there's someone out there helping you, and there's someone you can believe in, and someone you can talk to about your problems, it really does help, and definitely eases, brings about some sort of peace to you. So that's definitely very helpful. I'm happy to see that our religion is a real help to people. It is not a hindrance to a life. No, definitely not. It's there to actually help people, help society. Obviously, not everyone follows all the values and everything that religion teaches, but just to take that small aspect of religion that you can relate to and apply that to daily life, it really does help. So, yeah. Anyway, thank you very much for your worries at all. small interview. I'm sure that a lot of people will benefit out of this interview. I hope so. All the best. All right, Bye-bye. thank you. Cheers. ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்றே, குன்றுருபவேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ரொம்ப அருமையா இருக்கு. Thank you.